Hi, welcome to my channel, the Zero to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது business studies, class 4, importance of management, chapter 1. So, nature and significance of management. இந்த டாப்பிக்கில் நம்ம importance of management பார்க்கலாம். ஸோ management concept already நான் ப்ரீவியஸ் கிளாஸஸில் சொல்லியிருக்கேன். ஸோ importance of management பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அவங்க கோஆர்டினேட் பண்ணுவாங்க in order to get goods and services ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் டைரக்ட் டு த காமன் ஆர்கனைசேஷன் கோல். ஸோ மெயினாக உங்களோட ஆர்கனைசேஷன் கோல் என்னவோ அதுக்கு தான் அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து குட் கிளைமேட்டிக் கண்டிஷன், தட் இஸ் ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு குட் கிளைமேட், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருக்குன்னா அது முடிஞ்ச அளவு சால்வ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து இவங்க வந்து ஒரு ப்ரொடக்ஷன் நிறைய பண்ணுவாங்க, காஸ்ட் ரெடியூஸ் பண்ணுவாங்க, ப்ராஃபிட் நிறைய வர்றதுக்கு மேக்ஸிமைசிங் ப்ராஃபிட் இதுதான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து இட் ஃபோக்கஸ் ஆன் காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ். காம்படிட்டிவ்னா லைக் உங்கள் கம்பெனி இன்னொரு கம்பெனி இது எப்படி வந்து லைக் பெட்டராக சேல்ஸ் பண்ண முடியும், எப்படியெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம், பிளான்ஸ் யூஸ் பண்ணலான்னு அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்க வந்து சயின்டிஃபிக் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் பார்ப்பாங்க, கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட் வந்து குட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் டைம் டு டைம்க்கு எப்படியெல்லாம் வந்து அவங்க இனோவேட் பண்ண முடியும், டைம் டு டைம் அவங்க எப்படி வந்து அடாப்ட் பண்ண முடியும் அப்படின்னு இவங்க பார்த்துக்குவாங்க. இது வந்து ஜென்ரலாக இது இம்பார்ட்டன்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தனித்தனியாக பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் ஹெல்ப்ஸ் இன் அச்சீவிங் குரூப் கோல்ஸ். ஸோ மெயினாக மேனேஜ்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஒர்க்கிங் பற்றி, இண்டிவிஜுவல் ஒர்க் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் ஆர்கனைசேஷன் கோல் அச்சீவ் ஆகும். ஏன்னா ஒருத்தவங்க நம்ம எதுக்கு ஒர்க் பண்ணுவோம், ஆர்கனைசேஷனுக்காக ஒர்க் பண்ணுவோம். அதேமாதிரி ஒருத்தவங்க எல்லாத்தையுமே அங்கே அக்யூமுலேட் பண்ணால் ஆர்கனைசேஷன் கோல் தான் அச்சீவ் பண்ணுறாங்க, ரைட்? ஸோ அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும் அந்த கோல் எப்படி அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரொடக்ஷன் ரிசோர்ஸஸ் எல்லாமே மெயின் திங், ஒரு கோல் எப்படி அச்சீவ் பண்ணணும். கோல்னால் என்னன்னாக்கா ஒரு உங்களோட ஃபைனலான அவுட்புட் என்னதுன்னு அதை அச்சீவ் பண்ணுறது தான் இது. இன்க்ரீஸ் எஃபிஷியன்சின்னு என்னது, லைக் யூ ஹாவ் டு ரிடியூஸ் த காஸ்ட். ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக பண்ணணும், வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்ஸஸ் பண்ணக்கூடாது, முடிஞ்ச அளவு எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்சி. இது ரெண்டுமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் படிச்சிருக்கோம். ஸோ அந்த எப்படி நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணுறீங்க, எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க, த்ரூ பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங். இந்த வழியாக எப்படி நீங்கள் வந்து எஃபெக்டிவாக பண்ண முடியும், எஃபிஷியண்ட்டாக எஃபெக்டிவாக பண்ண முடியும், அதுதான் இந்த இன்க்ரீஸ் எஃபிஷியன்சி. கிரியேட் அ டைனமிக் ஆர்கனைசேஷன் அப்படின்னா லைக் ஆர்கனைசேஷன் வந்து டைனமிக், லைக் எப்போல்லாம் உங்களுக்கு சேஞ்சஸ் வருது ஆர்கனைசேஷன், யூ ஹாவ் டு சேஞ்ச் ஆஸ் பர் த என்வாயர்மெண்ட். ஸோ ஒரு மார்க்கெட் பேஸ் மேலே நீங்கள் சேஞ்ச் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் எதெல்லாம் சொசைட்டிக்கு வந்து எது லைக் பண்ணுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் சேஞ்ச் பண்ணிக்கணும். அதே நீங்கள் ஓல்டு டெக்னிக்காக இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு கோ வித் அ நியூ டெக்னாலஜி, யூ ஹாவ் டு கோ வித் அ நியூ இனோவேஷன்ஸ். அதுதான் டைனமிக் ஆர்கனைசேஷன். அச்சீவிங் பர்சனல் ஆப்ஜெக்டிவ். ஸோ ஸ்கில்டு மேனேஜர் என்ன, மேக்ஸ் டு மேக்ஸ் எம்ப்ளாயர்கிட்ட வந்து ஒரு நிறைய ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணுறது மாதிரி தட்ஸ் கால்ட் ப்ராஸ்பெரிட்டி. ஓகே, அப்போ தான் அவங்களால ஒர்க் பண்ண முடியும். லாஸஸ் வச்சா என்ன, யார் ஒர்க் பண்ணுவாங்க, யாரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ மேனேஜர் மெயினாக அவங்க என்னன்னாக்கா நம்ம ஆர்கனைசேஷனுக்கு எப்படி வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, அதுதான் ரொம்ப முக்கியமானது. மேனேஜர் வந்து பீப்புள் லீட் பண்ணுவாங்க, ஆஸ் வெல் இண்டிவிஜுவல் கோலும் இது பண்ணுவாங்க. இண்டிவிஜுவலாக அந்த எம்ப்ளாயீஸ் பேஸ்டும் பார்ப்பாங்க, ஆஸ் வெல் ஆர்கனைசேஷன் பேஸ்டும் அவங்க பார்ப்பாங்க. ரெண்டுமே அவங்க பேலன்ஸ் பண்ணுவாங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் த சொசைட்டி. எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்டிவ் நம்ம ஆல்ரெடி படித்தோம் அது. ஸோ பர்சனல், சொசைட்டி, ஆர்கனைசேஷன் அதெல்லாம் வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இது வந்து மெயினாக வந்து டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்திங்கன்னா எம்ப்ளாயீஸ், கஸ்டமர், சப்ளைஸ், அவங்களுக்கு அதில் குட் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு சேலரிஸ், சொசைட்டிக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஸோ குட் என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணணும் நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு. இதெல்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், நேச்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இட்ஸ் எ யூனிவர்சல் ப்ராசஸ். ஸோ ஒரு ஹியூமன் எங்கே இருந்தாலும் ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஆல்ரெடி சொல்ல ஸ்கூல், காலேஜ், ஸ்போர்ட்ஸு, ஒரு கிளாஸ் ரூம், எது இருந்தாலும் ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ பிஸ்னஸ், ஸ்மால், பிக், லார்ஜ் எது இருந்தாலும் இது வந்து யூனிவர்சல் ப்ராசஸ். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், லைக் ப்ராப்பராக லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் எல்லாத்தையும் வச்சுட்டு எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம். கோல் ஓரியன்ட் இதெல்லாம் நம்ம வச்சுட்டு ப்ராசஸ் பண்ணுவோம். டைரக்டிங், பிளானிங், கண்ட்ரோலிங் எல்லாத்தையுமே பண்ணிட்டு லாஸ்ட்டில் ஃபைனலாக அது நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பார்ப்போம் வெதர் வி ஆர் அச்சீவிங் ஆர் நாட். தட் இஸ் கால்ட் கோல் ஓரியன்ட்.
சுப்ரீம் இன் தாட் அண்ட் ஆக்ஷன். ஸோ கோல் அச்சீவ் பண்ணுறது எப்படி, நம்ம ப்ராப்பராக பண்ணுறோமா இல்லையா, அது நம்ம கண்டிப்பாக திங்க் பண்ணணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் கம்ப்ளீட்டாக அசிஸ்டன்ட் மிடில் அண்ட் லோவர் லெவல், டாப் லெவல் அவங்க என்ன பண்ணுவாங்க, சிஇஓஸு, மேனேஜர், ஓனர் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, பிளான் பண்ணுவாங்க எல்லாத்தையும் அது ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறது மிடில் அண்ட் லோவர் லெவல் தான். சொல்லிடுவாங்க நீங்கள் பண்ணணுன்னா கண்டிப்பாக அவங்க மிடில் அண்ட் லோவர் லெவல் பார்ப்பாங்க. த சிஸ்டம் ஆஃப் அத்தாரிட்டி, இவங்க வந்து பிரின்சிபல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. யார் கொடுப்பாங்க, இது டாப் லெவல் கொடுப்பாங்க, டிசிஷன் மேக்கர்ஸ் அவங்க. ஸோ அது வந்து நம்ம கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஸோ எதெல்லாம் தேவை, எதெல்லாம் வேணும், அதெல்லாம் வந்து தே ஹாவ் டு ரிப்போர்ட் டு த ஹையர் அஃபிஷியல்ஸ். ப்ரொஃபஷன் மேனேஜர் வந்து ஹி ஹாவ் டு கண்ட்ரோல். ஸோ எக்ஸ்பர்டைஸாக இருக்கணும், எஜுகேட்டடாக இருக்கணும், அண்ட் அவருக்கு வந்து அந்த டைமில் எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ எப்படியெல்லாம் அவங்க வந்து ஒரு ஸ்பான்டேனியஸாக இருக்கணும், ஸோ எப்படி அவங்க மேக்ஸ் டு மேக்ஸ் அவங்க வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணணும், அது வந்து ரொம்ப முக்கியமானது. ப்ராசஸ் பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் மெத்தட் இன்கார்பரேட் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அவங்க என்கேஜ் பண்ணாங்க, மெயின்லி டு அச்சீவ் த ஒப்ஜெக்டிவ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மேனேஜ்மெண்ட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அன் ஆர்ட் ஆர் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஸ் அ ப்ரொஃபஷன். இதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.